நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியும் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக கண்கள் பொய் சொல்வதிலேயே குறும்படத்தினுடைய விமர்சனத்தினூடாக மேற்கொள்ளலாம். ஃபியூச்சர் கிரியேஷன்ஸினுடைய தயாரிப்பிலையும் பிரவீன் அவர்களுடைய இயக்கத்திலையும் தேவராகவ் அவர்களுடைய பாடலையும் டென்ஷன் அவர்களுடைய டிஓபியிலையும் ஜோயிரோ சசிலன் தியா சதுஷன் மற்றும் திருசுதன் இவர்களுடைய நடிப்பிலையும் உருவாகி இருக்கிற இந்த குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா ஒருவருடைய எண்ண ஓட்டத்துல தோன்றுகின்ற இரண்டு காதல் கதைகள், இந்த இரண்டு காதல் ஜோடிகளும் ஒருவரோட ஒருவர் தொடர்பு பட்டுக் கொள்கின்ற விதம் மற்றும் உறுதியில இந்த இரண்டு முற்றிலும் வேறுபட்ட இரண்டு காதல்களுக்கும் என்ன நடக்குது, இப்படியான ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த கதைக்களம் நகர்ந்து செல்லுது. இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகள் எடுத்துக்கொண்டா ஓப்பனிங் சீன்லயே ஒருவருடைய ஃபேஸ காட்டாம அந்த ஒரு நாட்குறிப்பேட்டில் அவர் எழுதுற மாதிரியான அந்த ஒரு காட்சிகளோட ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த விதமாக இருக்கலாம். மற்றும் இதனை தொடர்ந்து வருகின்ற சீன், அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு டிரெக்டர் போன் கால் கதைக்கும் போது அவரை மாறி மாறி காட்டுகின்ற விதம் மற்றும் இரண்டு அலைபேசிகள் மாறி மாறி ஒலிக்கப்படுகின்ற விதம், அந்த இரண்டு அலைபேசிக்குள்ளேயும் சொல்ல வருகின்ற அந்த விஷயங்களை காட்டி இருக்கிற அந்த விதம், அடுத்ததாக அந்த பண்ண பீச்ல இருவருக்கு இடையில நடக்கிற அந்த உரையாடல்களுக்கு வைக்கப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இதனை தொடர்ந்து ஒலிக்கின்ற அந்த ஒரு பாடலுக்கு காதலன் தன்னுடைய பிளாஷ்பேக் சீன்ஸ், அதாவது ஒரு காதல் முறிவு ஏற்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல தங்களுடைய கடந்த கால காதல் பயணத்தை பற்றி நினைத்து பார்க்கின்ற விதத்துல எடுக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளாக இருக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான சீன், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் சீனை இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், அதாவது அடுத்தடுத்து நடக்கின்ற அந்த சம்பவங்களை அப்படியே பிளாக் அவுட் பண்ணி அந்த சீன்ஸை தொடுத்து இருக்கிற அந்த விதமாக இருக்கலாம். மற்றும் ஒரு சின்ன கையசைவு மூலமாக இவர்களுக்கு இடையில காணப்படுற அந்த தொடர்பை காட்டி இருக்கின்ற அந்த ஒரு காட்சி அமைப்புகளாக இருக்கலாம். அதுலயுமே குறிப்பாக அந்த இதுவரைக்கும் நடந்த அந்த சம்பவங்களை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பேக்வேர்டா காட்டி இருக்கின்ற விதம் மற்றும் இந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த காதலினுடைய ஆழம் எவ்வாறாக வெளிப்பட்டிருக்கு, அதாவது கண் தெரியாத இருவருக்கு இடையில எப்படியாக காதல் மலர்த்திருக்கும், அவர்களுடைய காதல் அதாவது ஒரு வேற உலகத்துல இவர்களுடைய காதலை பார்க்கலாம் அப்படின்றே சொல்லலாம். அவர்களுடைய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டி இருக்கின்ற அந்த காட்சி அமைப்புகளாக இருக்கலாம். இறுதியில இது ஒரு ஓப்பன் யூனிட்டாக இதுக்குரிய முடிவை பார்வையாளர்களிடமே விட்டு செல்லுகின்ற விதமாக இருக்கலாம். இவை அனைத்துமே அழகான காட்சி அமைப்புகளாக வெளிப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த குறும்படத்தில் ஒலிக்கின்ற அந்த பாடலை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த பாடல் ஒரு காதல் முறையின் போது ஒலிக்கப்படுகின்ற பாடலாகத்தான் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் அந்த காட்சி அமைப்புக்குரிய ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகரிக்கிற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு காதல் முறைவில் இருக்கும் போது இவர்கள் தங்களுடைய காதல் பயணத்தை பற்றிய ஒரு பிளாஷ்பேக்காக இந்த பாடலோட சேர்த்து அந்த பயணத்தை யோசிச்சு பார்க்கும்போது அந்த காதல் முறையினுடைய வலி இன்னும் ஆழமாக பாதிக்கிற விதத்துல இந்த பாடல் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த குறும்படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய நடிப்பு திறன் கூடவே அவ்வளவு ஜதார்த்தமாக வெளிப்பட்டிருக்கு. அதுலயுமே குறிப்பாக அந்த கண்டறியாத கேரக்டர்ல நடிச்சிருக்கிறவங்களுடைய அந்த நடிப்பு அவ்வளவு அழகாக, அதாவது கொஞ்ச நேரம் கண்ணை மூடுற மாதிரியான ஒரு சீன்ல நடிக்கிறதே அவ்வளவு கஷ்டமான விஷயமாக இருக்கும். இது ஒரு கண்டினியூஸா ஒரு நீண்ட நேரத்துக்கு அப்படி நடிச்சிருக்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இவ்வாறாக இரண்டு வேறுபட்ட காதல் கதைகளை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஒரு ஓபன் எண்டட் ஸ்டோரியாக உருவாகி இருக்கின்ற இந்த கண்கள் பொய் சொல்லுவதிலேயே குறும்படம் வெற்றி பெறுவதற்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை குறும்பட குழுவினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட நினைச்சிருங்க.